அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று எழுதியிருக்கீங்க. இது எனக்கும் புரியுற மாதிரியும் பொதுமக்களுக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அற்புதமான கேள்வி கேட்டுருக்கீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு ஐயா அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுவும் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்றால் எப்படி என்று கேட்டிருக்கிறாரு. ரொம்ப அருமையான கேள்வி, சிறப்பான கேள்வி. இதைதான் திருவள்ளுவர் பெருமான் அற்புதமாக ஒரு குறள் சொல்லுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பொருளை சொல்றாரு பாருங்க. ஒழுக்கம் பாத்தீங்கன்னா உயிரை விட மேன்மையாதுன்னு சொல்றாரு. ஒரு மனிதன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தானாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை சாதாரண பெருமை இல்லையா, அவ்வளவு பெரிய பெருமையா. அதுக்கு எவ்வளவு அருமையா தள்ள தெளிவா சொல்றாரு பாருங்க. ஒழுக்கம் உள்ளவன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் இந்த உடம்புல உயிர் இருந்தா எவ்வளவு மதிப்பு இருக்குமோ, அப்படி இந்த உடல்ல உயிர் இல்லைன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஆளானாலும் இறந்துட்டான், எப்பப்பா பாடியை தூக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒழுக்கத்துடன் வாழும்போது அந்த உயிர் உள்ள உடம்புக்கும் மதிப்பு, அந்த ஒழுக்கத்துக்கும் மதிப்பு, அவன் வாழ்க்கைக்கும் மதிப்பு. அததான் வள்ளுவர் பெருமான் அற்புதமா சொல்றாரு. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும்ன்றதுக்காக திருக்குறள் சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம் தானே அது நமக்கு நல்ல சமுதாயத்தில் விழுப்பம், அதாவது மகிழ்ச்சி தரும். அதை உயிரினும் ஓம்பப்படுன்றது. இந்த உயிருள்ள உடம்புக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்குதோ அது போல ஒழுக்கத்தோட வாழறவனுக்கு இந்த உலகத்துல அதை விட பன்மடங்கு மதிப்பு கிடைக்கணுன்றதுக்கு அற்புதமா வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அந்த ஒழுக்கத்தின் இன்னும் விரிவா நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் வராரு, கடன் வாங்க வராரு. கடன் வாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட தான் வருவாங்க, கடத்தை வாங்குவாங்க. அப்ப கடன் வாங்கும் போது கொடுக்குறவர் என்ன பண்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியோட தான் கொடுத்து அனுப்பாரு. அப்ப கொடுத்து அனுப்பும் போது கடன் வாங்கியவர் என்ன பண்ணோம்னா, ஐயா இந்த மாசம் 10ஆம் தேதி நான் கொடுத்துருவேன், இதை கரெக்டா அப்படின்னா, அவர் 9ஆம் தேதியே எடுத்து கொடுத்துட்டாருன்னா ஒழுக்கத்தோட அது மேன்மை ஆயிடுது. ஆனா அதே நேரத்துல 10ஆம் தேதி வாங்கிட்டு இவர் 15ஆம் தேதி அவரு போன் பண்ணி கேட்கற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. அப்ப அந்த ஒழுக்கத்துக்கு அது ஈழ்வாமாயிடும். அப்ப அது ஒரு பக்கம். அதே போல இன்னொன்னு இருக்குது. எந்த விஷயத்துக்கும் நம்ம பொய் பேசக்கூடாது. பொய் ரொம்ப ஒரு எங்க பாட்டி சொல்லும் வாழ்க்கையில, பொய் பேசினா தத்திரமானு. அது உண்மையான வார்த்தை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொய்யை நம்ம பேசிட்டோம்னு வைங்களேன், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் தேவைப்படும். பொய்யே பேசலன்னா நமக்கு இன்னொரு பொய் பேச தேவையில்ல. ஆகையால பொய்யும் பேசக்கூடாது. இப்போ கடன் வாங்கும்போது கரெக்டா கொடுக்கணும், அது ஒரு ஒழுக்கம். பொய் பேசக்கூடாது, அது ஒழுக்கம். அதே போல நம்மளோட வயசுல கம்மியா இருந்தாலும் வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு ஒழுக்கம். அதே போல நம்மளோட வயசு அதிகமாக இருக்கணும், வாங்கண்ணா வாங்க ஐயா அப்படின்னு சொல்லணும், அது ஒரு பெரிய ஒழுக்கம். அது மரியாதையான ஒழுக்கம். அப்ப இது போல ஒழுக்கத்துடைய சிறப்பு இந்த உலகத்துல ஏகப்பட்டது இருக்குது. அப்போ எல்லா ஒழுக்கத்தையும் நம்ம பின்பற்றணும். என்னென்ன ஒழுக்கம்? கடன் வாங்கினா கரெக்டா கொடுக்கறது, பொய் பேசக்கூடாது, பிறருக்கு மரியாதை கொடுக்கறது, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய எல்லாரையும் அரவணைச்சு பேசுறது, நம்ம தலை சிறந்த ஒரு பெரிய அதிகாரியா இருந்தா கூட நம்மளை பார்த்து ஒரு மக்கள் ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்களை எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும். நம்ம பெரிய அதிகாரி இருந்தாலும் வணக்கம் சொல்லி அவங்ககிட்ட வாங்கி அவங்க குறைய தீர்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த அதிகாரி யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அவர் மக்களுடைய வரி பணத்தில் தான் அவர் சம்பளம் வாங்குறாரு. அதனால மக்கள்
மக்களுக்காக அவர் பாடுபாடு கொடுக்கணும். அப்போ அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவர் ஒழுக்கமா இருக்கும்போது அந்த அதிகாரிக்கு மிக சிறந்த ஒரு பாராட்டு கிடைக்கும், மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கும். அது போல ஒழுக்கத்துக்கு வந்து பல விதமான சிறப்பு சொல்லிக்கினே போகலாம். ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலை வந்து ஒரு ரேட்டு இவ்வளவு பேசுறோம் வைங்களேன், ஒரு 1000 ரூபாய் பேசி இந்த வேலையை முடிக்கிறதுனா அந்த வேலையை அது கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு ஐயா அந்த மாதிரி வேலை செய்தேன் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொடுங்க, அவ்வளோ கஷ்டம் ஆச்சுன்னா அவங்களே பார்த்து என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நல்லா தான் செய்து கொடுவாருன்னு அவரே மேல் கொண்டு 200 300 கொடுப்பாரு. அப்போ அந்த வேலைக்கு அந்த ஒழுக்கம் இருக்கணும், வாங்கின கூலி கரெக்டாக செய்யணும். இது போல ஒவ்வொரு இடத்துலையும் நாம ஒழுக்கத்தோட நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக வாழ்வோம், எல்லா வளமும் நலமும் பெறுவோம். அதே போல நம்ம குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வாழ வைக்கணும், ஒழுக்கத்தோட வாழ வளர்க்கணும். அதுதான் இந்த சிறந்தது. எல்லா குழந்தைகளும் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். எப்படின்னா இப்போ நாங்கள் பள்ளிக்கு அனுப்புகிறோம், ஓரமாக போங்க, ஏன்னா இந்த குழந்தைக்கு நான் பண்ண தெரியாது எப்படி போகணுன்றது, அது ஓரமாக போயிட்டு அது நல்லபடியாக வீடு திரும்பணும், அது ஒன்று. அதே போல் போனோடனே ஆசிரியரை வணங்குறது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இது போல் குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா கல்வி படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அது வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்துச்சுன்னா அது குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லது, பெற்றோர்களுக்கும் நல்லது, இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. அதனால் ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப அற்புதமான கேள்வி ஐயா கேட்டார். இது பொதுமக்கள் அனைவரும் இதை கேட்டு அடைவாங்கன்றதை நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா நீங்கள் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பொதுமக்களுக்கு போய் சேர நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி மீண்டும் அடுத்த எபிசோடில் நல்ல ஒரு கேள்வி மூலமா ஐயாவை நான் சந்திக்கிறேன். நன்றி.